ராசா ராசா ஏ மன்மத ராசா கலியா தூங்குது ரோசா கொஞ்சம் சேர்த்துக்க ராசா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. ரஞ்சிதமே சீசன் 4 எபிசோட் 3 3 ரஞ்சிதங்களை 2 ரஞ்சிதத்தை மீட் பண்ணிட்டோம். 3ஆவதா இருக்கிற ரஞ்சிதம் தான் இங்க. ஹாய் ஆதிரா. ஆதிரை. ஸோ வந்து கேபி வந்து இந்த ஓல்ட் டைம்ஸ்லேருந்து ஒரு குட் டேக்காவே எடுத்துப்பாங்கன்னா என்னது கரண்ட் டைம்ல குட் டேக்காவே என்ன தெரியுமா, கனெக்ஷன்ஸ் பிட்வீன் பீப்பிள். நீங்களும் நானும் இப்போ நின்று பேசுறோம்னா ஃபோன் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கனெக்ஷன் அந்த காலத்துல இருந்து. இப்போ அந்த கனெக்ஷன் பயங்கரமா குறைஞ்சு எல்லாம் ஃபோன்ல தான் கனெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. பீப்பிள்குள்ள அந்த கனெக்ஷன்ஸே ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ ஓல்ட் டைம்ல வந்து எல்லாருக்கும் கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கு, கரண்ட் டைம்ல யாருக்கும் கனெக்ஷனே இல்லை, கம்மி ஆயிட்டு இருக்கு. சரி ஓகே, இப்போ 1 மினிட் ஃப்ளோவில் ஃபுல்லாக தரலோக்கலாக ஃபுல் பாடி லாங்குவேஜில் பேசணும். நான் ஹெல்ப் பண்ணுற கூட நம்ம அம்மே ஓகேவா? சொல்லு மாப்ள. நம்ம மாப்பிள்ள நீ தான் பேசணும். 1 மினிட் டைம் போகுது. மாப்ள என்ன பேசுறதுன்னு தெரியல, சடனா அப்படி கூப்பிட்டா. நீயும் சோகா இருக்கு, மஜாவா இருக்கு. மஜாவா ஏரியாலலாம் அட்டி எப்படி அந்த அட்டி விட்டேன் பசங்களாம் சும்மா குட்டி மாதிரி பாய்ஞ்சுக்கிறானுங்க. குட்டி மாதிரி ஏன் மச்சான் பாயிறாங்க தெரியல, கையில இருந்த ஐட்டம் அப்படி. அவ்வளவுதான் மச்சான் வரும் நமக்குலாம். சும்மா கெட்டப் தான். நான் சொன்னேன்ல ஒரு மாதிரி நீட்டான ரோடி மாப்ள. நம்மலாம் நீட்டான ரோடி, கிளாஸான ரோடியா? கிளாஸான ரோடி மாப்ள. இப்போ என்னன்னா லவ் இன்டர்வியூ. நீங்க இன்டர்வியூ क्वेश्चंस கேப்பீங்க, அதுக்கு இந்த பழம் கரெக்ட்டா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. ஓகே, சோ இன்டர்வியூ ஸ்டார்ட்ஸ் நவ. நீங்க ஒரு பொண்ணுட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க? அந்த பொண்ணு அவளபடி இருந்தாலே போதும். எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவ, எப்படி அவங்க கோபப்பட்டா சமாதானம் பண்ணுவ? ஆக்சுவலா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். முன்னாடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா இப்போ டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டேன். என்னதான் பண்ணட்டும், சைலண்டா இருப்பியா? சைலண்டா இருக்க வேண்டியதான். அப்போ நீ சைலண்டா இருக்கிறதுக்கு டென்ஷன் ஆயிடுவல இன்னும்? அதுக்கும் சைலண்டா இருக்க வேண்டியதான். அப்புறம் வந்து நீ எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டா? அப்போ போய் பேசுவேன், முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன். பின்னாடியே வந்துட்டு இருப்பேன், பின்னாடியே போவேன். ஆனா அவங்க பேசுனதுக்கு ரிப்ளை கொடுக்காம சைலண்டா இருக்கிறது பெட்டர். ரிப்ளை கொடுத்தா வாய் கொடுத்து மாட்டிப்பேன். ரொம்ப அடி வாங்கிருக்கியோ? ஆமாங்க. லவ் பத்தி என்ன நினைக்கிற அதுவே? லவ் பத்தி ஏன்னா இந்த ரவுண்டே லவ் தான். ஸோ எல்லாரும் ரொமான்டிக் மூட்ல இருக்காங்க. ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், ட்ரெஸ் கெட்டப்பா இருக்கட்டும், ஏதோ உன் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், சாரி. ஸோ வந்து எல்லார்கிட்டயும் ஒரு லவ் இருக்கு. ஸோ லவ் பத்தி உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. லவ் எல்லாம் மாறி சலிச்சு போச்சுப்பா. சலிச்சு போல, ஒரு மாதிரி பயந்து போயிருக்கேன் நானு. ஏன், எதனால? நிறைய பாக்குறோம்ல, அதனால எனக்கு ஒரு மாதிரி பயந்து போயிருக்கேன். குடுக்கவே பயமா இருக்கு. குடுக்கவே பயமா இருக்கு. கொடுத்து வாங்கிட்டு அது ரொம்ப கொடுத்து நம்ம எனர்ஜி எல்லாம் போதா, எனர்ஜி டைம் எல்லாமே போதா, வேஸ்டா இருக்கு.